ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ. அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 2025 புரட்டாசி மாதம் 4ஆம் சனிக்கிழமை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ் மாதங்களில் 6வது மாதமாக இருக்கிறது இந்த புரட்டாசி மாதம். இது கன்னிராசிக்குரிய சிறந்த மாதமாகும். புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை பரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கு உகந்தது. அதிலும் புரட்டாசி மாதம் 4ஆம் சனிக்கிழமை அதீத சக்தி வாய்ந்தது. அன்று நோன்பு இருந்து உபவாசம் இருப்பது வழக்கமாகும். உபம் என்றால் சமீபம் என்று பொருள் இருக்கிறது. வாசம் என்றால் வசிப்பது என பொருள் தருகிறது. இறைவனுக்கு சமீபமாக செல்ல நாம் நோன்பு நோக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் தான் அனைவரும் பரம்பொருள் பெருமாளை வழிபட்டால் அனைவருக்கும் நன்மை நடக்கும் என்பது ஐதீகமாகும். சனிக்கிழமைகளில் காக்கும் கடவுளாகிய பரம்பொருள் திருமாலை விரதம் இருப்பதால் சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்களிலிருந்தும் பெரியோர்களின் சாபங்களிலிருந்தும் விடுபட முடியும் என கூறப்படுகிறது. முக்கியமாக பெருமாளுடைய முழு அனுக்கிரகம் கிடைக்கும். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் திருப்பதி ஏழுமலையானுக்கு மிகவும் சிறந்தது. தசாவதாரத்தில் எந்த அவதாரத்திலும் சேராதது ஸ்ரீ ஏழுமலையான் அவதாரம். பக்தர்களின் நலனுக்காக அவர் ஏழுமலையில் எழுந்தருளி இருக்கிறார். பரம்பொருள் பெருமாள் ஏழுமலையான் சீனிவாசன் என்ற பெயரில் பூமிக்கு வந்த கதை மாபெரும் சிறப்பு மிக்கது. அடுத்ததாக ஒரு முறை முனிவர்கள் எல்லோரும் கூடி கங்கை நதிக்கரையில் யாகம் ஒன்றை நடத்தி அதனை திட்டமிட்டனர். அப்போது அங்கே நாரதர் தோன்றி மும்மூர்த்திகளில் யார் சிறந்தவர், யார் பெரியவர், யாருக்கு ஆவிர்வாகம் கொடுப்பீர்கள் என கேட்டுக்கொண்டார். இது முனிவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவர்கள் பிருகு முனிவரிடம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி கேட்டுக்கொண்டனர். பிருகு முனிவர் மும்மூர்த்திகளை தேடி சென்றார். முதலிடத்தில் பிரம்மனிடம் சென்றார். அங்கு பிரம்மதேவரன் வேதத்தை ஓதிக்கொண்டிருந்தார். இன்னொரு வாயினால் நாராயண நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தார். இதனை கண்ட பிருகு முனிவர் அவரை பார்த்து கொண்டே இருந்தார். அடுத்ததாக பிருகு முனிவரை கவனிக்கவே இல்லை. அடுத்ததாக கைலாயத்திற்கு சென்று பரம்பொருள் பரமேஸ்வரனை காண சென்றார் பிருகு முனிவர். அங்கு பரமேஸ்வரர் தியானத்தில் இருக்கிறார். பிருகு முனிவரை கவனிக்க முடியாமல் போய்விட்டு ஆகவே முனிவர் வைகுண்டத்தை நோக்கி செல்கிறார். அங்கு மகாவிஷ்ணு திருமகளுடன் இருந்தார். பிருகு முனிவரை வரவேற்கவில்லை. ஆத்திரமடைந்த பிருகு முனிவர் விஷ்ணு பெருமானின் திருமகள் வாசம் செய்யும் மார்பின் மீது காலால் இட்டு உதைக்கிறார். விஷ்ணு கோபப்படவில்லை, மாறாக அவருக்கு பணிவிடை செய்கிறார். எவ்வளவு தூரம் இந்த கால் நடந்து வந்திருக்கும் என காலை அமுக்கி விடுகிறார். பிருகு முனிவர் இந்த செயலால் முக்கியமாக ஆத்திரமடைந்த திருமாலின் செய்கையால் மேலும் ஆவேசமடைந்து அவரை பிரிந்து வைகுண்டத்தை விட்டு பூலோகம் வந்து விடுகிறார். அங்கு கொல்வராளர் என்னும் ஊரில் தங்கினார் திருமகள். திருமகளை விட்டு பிரிந்து இருக்க முடியாத மகாவிஷ்ணுவும் வைகுண்டத்தை விட்டு கீழே இறங்கி சேஷாலஸ்தலத்தை தன் இருப்பிடமாக சேர்த்து கொண்டார். இவ்வாறு நடக்கையில் இவ்வளவு பொறுமை மிக்க நீங்கள்தான் இந்த ஆவிர்வாகத்திற்குரிய நாயகன் என ஆவிர்வாகத்தை பரம்பொருள் விஷ்ணு பெருமானிடம் முதன் கடவுளாக கொடுத்தார்கள் முனிவர்கள். திருமகளை பிரிந்து இருக்க முடியாத மகாவிஷ்ணு வைகுண்டத்தை விட்டு இறங்கிய சேஷஸ்தலத்தை, அதாவது தற்பொழுது திருமலை தன் இருப்பிடமாக தேர்ந்தெடுத்து கொண்டாராம். இது விஷயோத்தர மகாதசமியில் உள்ள கதையாக திகழ்கிறது. திருப்பதி ஏழுமலையானுக்கு பிரம்மா முன்னின்று 10 நாட்கள் உற்சவம் நடத்தினார். இதனை பிரம்மோற்சவம் என கூறப்படுகிறது. புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் முதலில் வீட்டு பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து கோலமிட்டு கொள்ள வேண்டும். முக்கியமாக அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 மணி முதல் 6 மணி வரையுள்ள நேரத்தில் கண்டிப்பாக எழுந்து உங்கள் வீட்டு
அனைத்தையும் சுத்தமாக துடைத்து முடித்துவிட்டு நீங்களும் குளித்து கொண்டு பரம்பொருள் பெருமாளை நினைத்து இந்த 4ஆம் சனிக்கிழமையில் அவருடைய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். பின்னர் அலமேலு மங்கையுடன் கூடிய வெங்கடேச பெருமாள் படத்தை அலங்கரித்து அதற்கு பூக்கள் சாற்ற வேண்டும். அடுத்ததாக இரு பக்கங்களிலும் 5 முக குத்து விளக்குகளை ஏற்றி சிறப்பான பூஜைக்கு ஆரம்பிக்க வேண்டும். பூஜைக்குரியவற்றை சேகரித்து ராகு காலம் யமகண்டம் இல்லாமல் நல்ல நேரத்தில் மாவிளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். முக்கியமாக சர்க்கரை பொங்கல், வடை, எல் சாதத்தை நிவேதனமாக படைக்கலாம். இந்த நிவேதனத்தை ஒரு பெண் குழந்தைகளுக்கு முதல் கொடுத்து விட்ட பிறகு மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை என்று மாவிளக்கேற்றி பூஜைகள் செய்ய வேண்டும். அரிசி மாவு, வெல்லம் ஆகியவற்றை கலந்து மாவில் ஒரு பகுதியை இளநீர் விட்டு பிசைந்து தீபம் போல் செய்து மீதி மாவை குவித்து அதன் மேல் பஞ்சினால் பூ வைத்தது போல் செய்து அதனை தீபத்தில் வைத்து சுத்தமான நெய் ஊற்றி விளக்கேற்றி எரிய விட வேண்டும். அதன் பின் பூஜைகள் செய்து ஆரத்தி காட்ட வேண்டும். பூஜை முடிந்ததும் தேங்காயை துருவி மாவுடன் அதனை கலந்து அனைவருக்கும் நிவேதனமாக கொடுக்கலாம். துளசி தண்ணீர், புளி சாதம் மற்றும் எலுமிச்சை சாதம் வைத்து ஏழுமலையானை வழிபடுவது, துளசி, தாமரை மற்றும் குங்குமத்தால் அர்ச்சிப்பதும் விசேஷம். இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை மேற்கொண்டால் குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். செல்வம் செழிக்கும், துன்பங்கள் விலகும். எந்த விதமானாலும் பகலில் தூங்கக்கூடாது. வெற்றிலை பாக்கு போடக்கூடாது. மது மாமிசத்தை இந்த புரட்டாசி 4ஆம் சனிக்கிழமையில் கையில் தொடக்கக்கூடாது. பாவச் செய்வதை தவிர்க்க வேண்டும். அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.